ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, காங் வந்து மேரியோட தலையில் கன்னை வச்சு மிரட்டிட்டு இருந்திருப்பான். இன்னொரு டைம் என்கிட்ட இருந்து தப்பிக்கணும், என்கிட்ட இருந்து ஓடி போகணுன்னு மட்டும் நினைக்காத, என்னை ப்ரொவோக் பண்ணாத, அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ இவளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. மறுநாள் காலையில் இவ பார்த்திங்கன்னா அவங்க மாமியார் கூட சர்ச்சுக்கு தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த அம்மா பார்த்திங்கன்னா காங்கோட ஸ்டெப் மதர் போல். போன எபிசோடில் வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன், காங்கோட அம்மாவை அவங்க அப்பா வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆனால் அது உண்மை கிடையாது. காங்கோட அம்மாவே தான் அவங்கள ஷூட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. இவனோட வாழ்கிறதுக்கு நம்ம செத்தே போயிடலாம் அப்படின்னு. ஸோ அந்த குட்டி பையன் முன்னாடி தான் சூசைட் பண்ணியிருந்திருப்பாங்க போல். 2 பேரும் உட்காந்து அந்த சர்ச்சில் தான் ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் அப்படியே வெளியே வந்துட்டு இருக்காங்களா. அப்போ அந்த மாமியார் வந்து சொல்லிட்டு இருக்க, உனக்கு ஒரு ஹாஸ்பிட்டலை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ மருமகளா உன்னோட கடமையை கரெக்டாக பண்ணிடு, போயிட்டு நீ ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெற்றுக்கோ அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ கேட்குறா, உங்களுக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி வாழணுன்னு தான் நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? இங்கேருந்து போகணுன்னு கூட நீங்கள் நினைக்கலையா அப்படின்னு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி பார்க்குது. எனக்கு இந்த லைஃபு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ வந்துட்டு காங்க கல்யாணம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா ரொம்பவே லோ கிளாஸில் இருந்த நீனு நல்லா இப்போ ரிச்சான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்க. 2வது, உன்னோட அம்மாவை ஒரு நல்ல டேக் கேர் சென்டரில் வச்சு பார்த்துட்ருக்காங்க. 3வது, உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறான் அந்த காங்கு. இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? இதுவும் உனக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த வீட்டில் இருந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணி தான் பாரு அப்படின்ட்டு அது அங்கேருந்து போயிட்டுருக்கு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு மனசே கிடையாது. ஸோ பக்கத்துலேயே ஒரு 1 ரூபி காயின் ஃபோன் இருக்குது. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறா. யாருக்குன்னா ஹீரோக்கு தான். இவனோட பேர் பார்த்தீங்கன்னா யூனு. நம்மளும் அதே மாதிரி கூப்பிட்டுக்கலாம். இவன் பார்த்தீங்கன்னா ஃபாரின் போயிருந்துருக்கான். இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ இவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த சைடு பேசுகிறது வந்துட்டு ரோசி தான் பேசுகிறாங்க. ஸோ அவங்க கரெக்டாக கெஸ் பண்ணி கேட்குறாங்க, நீங்கள் தானே அந்த பொண்ணு, இவன்கிட்ட வந்து உங்கள் ஃபேஸையே டோட்டலாக சேஞ்ச் பண்ண சொன்னீங்களே, அந்த பொண்ணு தானே அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்காளா. எங்கள் பாருமா, ஃபேஸ் எல்லாம் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ண முடியாது. உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஏதாவது போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருது, இவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க போல் அப்படின்ட்டு. நான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு ஃபோனை மட்டும் வச்சுட்டு போயிடுறா. ஸோ ரோஸ்க்கு பார்த்தீங்கன்னா புரியவே இல்லை. ரொம்ப அழகான ஃபேஸ் அப்படின்னு யூன் வந்து சொன்னான். அப்புறம் எதுக்காக அவள் வந்து ஃபேஸையே மாற்றணுன்றா? அப்படி என்ன அவளுக்கு பிரச்சனை? அவளோட ஃபேஸை நான் தான் பார்க்காம போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் மேரி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வீல் சேரில் தான் இருக்காங்க, நடக்க முடியாது போல். அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு வந்துட்டு மறதி நோய் வந்துருச்சு போல். ஸோ முன்னாடி நிற்கிறது தன்னோட பொண்ணு தான் அப்படின்ற விஷயங்கள் இவங்களுக்கு தெரியலை. இவ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவரை தான் வாங்கி கொடுத்துருக்கா. அதை பார்த்து குழந்த மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவ கேட்குறா, அம்மா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஆமாம் அம்மா, எனக்கு பிடிச்சிருக்கு. அம்மா நான் யாருன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை எனக்கு தரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் தான் உங்கள் பொண்ணு மேரி அப்படின்ற மாதிரி இவ சொல்லிகிட்ருக்கா. என்னை மன்னிச்சிரு, எனக்கு எந்த ஒரு ஞாபகமே வரல, என்னை மன்னிச்சிரு. என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் எங்கே இருக்கேனே தெரில, அவர் எனக்காக காத்துட்ருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இவளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆல்ரெடி காங்க கூட இருக்கிற லைஃபே ரொம்ப மோசமாக அவளுக்கு ஃபீல் ஆகுது. இதில் இவங்க அம்மாவும் இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்ட்டு இவளுக்கு ரொம்பவே டிப்ரெஷனாக தான் ஆகிட்டுருக்கு. இவளே பார்த்தீங்கன்னா அழுதுட்டுருக்கா. என்னை மன்னிச்சிருங்கம்மா, என் மேலே தான் தப்பு, நான் இந்த மாதிரி கேட்டிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. சரிம்மா, நம்ம இங்கே இருந்து கொஞ்சம் தூரமாக நம்ம 2 பேர்த்துக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு. அப்படியா, நம்ம 2 பேர்த்துக்கு தெரிஞ்ச இடமா அப்படின்னு இந்த அம்மா பார்த்தீங்கன்னா தனியாகவே இப்போ நாத்திட்டுருக்கு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே யோசிக்கிறா, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, இதை விட்டா வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை யாருக்குமே தெரியாமல் அந்த சென்டர்லேருந்து கூட்டிகிட்டு ஒரு டாக்ஸியில் ஏறி வந்துட்டுருக்கா. இந்த டிசபிள் ஆன பர்சனுக்குன்னு ஒரு சென்டர் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டருக்கு தான் வந்துட்டுருக்கா. எல்லா கேமராவும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் தான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ உள்ளே போயிட்டு அவள் என்ன பண்ணா அப்படின்றது தெரில. ஆனால் ரிட்டன் வரும்போது ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணி தான் அவள் எங்கேயே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. இந்த சைடு நம்ம காங்க காட்டுற ஒரு பிஸ்னஸ் விஷயமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, உன்னால் இதை பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேட்குறாங்க. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேச கோவமாயிட்டு தான் இருக்குது. அந்த நேரம் வேறு இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி மேடமை காணோம் அப்படின்னு. ஸோ இவனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. நான் எல்லா விஷயங்களுமே சீக்ரெட்டாக பார்த்துக்கிறேன், நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்படியே மேரியை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் தான் வந்துட்டுருக்கா. கூட அவங்க அம்மா இல்லை. அப்போ தான் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. இவ பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரில் போயிட்டு கேட்டிருந்துருப்பா போல்,
நான் இந்த மாதிரி ஃபாரினுக்கு போகிறேன். ஸோ எங்கள் அம்மாவை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. நான் உங்களோட பேர், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஹைட் பண்ணிடுங்க. யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு. சரி ஓகேம்மா, அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இது வந்து ரொம்பவே சீக்ரெட்டான பிளேஸ் தான். உனக்கு எப்போ டைம் இருக்கோ நீ அப்போ வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதை நினச்சி தான் ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்துட்டுருக்கா. இந்த சைடு காங்க காட்டுறாங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அப்பயே வந்து சொல்லிகிட்ருக்கான், மேடம் வந்து சர்ச்சிலேருந்து தான் காணாமல் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கார் அப்புறம் லெட்டர் எல்லாமே உங்களுக்காக விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த லெட்டரை எடுத்து பார்க்குறான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இவங்களோட வெட்டிங் ரிங் இருக்குது. அதை பார்க்க பார்க்க அவனுக்கு அவ்வளோ காண்டாயிட்டு இருக்கு. இந்த சைடு யூனோட ஒய்ஃபை காட்டுறாங்க. இவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா ஹையூனா. இந்த அம்மா வந்துட்டு கோமால தானே இருக்குது. ஸோ அப்படியே அதோட அந்த பல்ஸ் இதெல்லாம் காட்டுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அதில் பிளாங்க் கோடாக வந்துட்டுருக்கு. அந்த அம்மா இறந்து போயிடுச்சு போல். இந்த விஷயத்த யூன்ட்ட கால் பண்ணி சொல்கிறாங்க. அவன் அப்போ தான் கொரியா வந்து ரீச் பண்ணியிருந்திருப்பான் போல். ஸோ இந்த விஷயங்களை கேட்டோன்னா அவனுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா மேரியை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக்கில் எடுத்து வச்சிட்ருக்கா. அப்புறம் தான் அவளோட ஃபோனை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிகிட்ருக்கா. இவ இந்த சைட் ஃபோன் ஆன் பண்ண உடனேயே அங்கிட்டு காங்கோட பிஏ பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை கண்டுபிடிச்சிடுறேன். ஸோ உடனே காங்கிக்கிட்ட வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி மேடமோட ஃபோன் வந்துட்டு ஆன் ஆயிருக்கு, அதுவும் அந்த கடல் சைடு தான் இருக்குது அப்படின்னு. காங் பார்த்தீங்கன்னா உடனே அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பொறுமையாக உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. காங் பார்த்தீங்கன்னா காரில் ஆல்ரெடி கிளம்பிட்டான். அந்த ஏரியாவை சுற்றி வந்துட்டு சில ஆட்கள் எல்லாத்தையுமே தேட சொல்லு அப்படின்னு. ஸோ அவன் அந்த ஜிபிஆர்எஸ் ட்ராக்கர் இருக்கும்ல, அதை வச்சு தான் ஃபாலோ பண்ணியே வந்துட்டுருக்கான். அவளை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அவளை நீங்கள் எந்த ஒரு ஹர்ட்டுமே பண்ணக்கூடாது, தூரத்தில் இருந்தே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும் காங் வந்து சொல்கிறான். இந்த சைடை மேரி பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரைக்கு தான் வந்திருக்கா. பேக்லாம் எடுத்து வச்சுருந்துருப்பாள், அந்த பேகு அப்புறம் ஷூ இவளோட ஃபோனு அதை எல்லாத்தையுமே வச்சுட்டு சொல்லிகிட்டு இருக்கா. இதுக்கு மேலே நான் மேரியா இங்கே இருக்க எனக்கு பிடிக்கல, குட் பை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதே சமயம் இந்த சைடு யூன் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கல்ல, ஸோ அவளுக்கான அந்த ஃபியூனரலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கா. அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே தான் வந்துட்டுருக்கான். இதுக்கப்புறம் காங் வந்து சில அடியாட்கள் எல்லாத்தையுமே அமுச்சு விட்ருந்துருப்பான்ல, அவங்க எல்லாருமே கரெக்டாக அந்த கடற்கரை சைடு வந்துடுறாங்க. ஸோ அந்த பேகு அந்த ஷூ எல்லாத்தையும் பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த டைமை நம்ம காங்குமே பார்த்திங்கன்னா அங்கே வந்துடுறான். ஸோ இவன் என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வரான். இல்லை அந்த மாதிரி இருக்காது, அந்த மாதிரி இருக்காது அப்படின்ட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். அந்த பேகு ஷூ ஃபோன் எல்லாமே இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அவ்வளோதான், அவன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்கான், மேரி மேரி எங்கே இருக்க அப்படின்ட்டு. ஸோ பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. இந்த சைடு யூன் பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃபை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். அதே சமயம் காங் பார்த்திங்கன்னா அந்த ஷூ இருக்கும்ல, அதை எடுத்து அப்படியே நெஞ்சோடு அணைச்சிட்ருக்கான். ரொம்ப கஷ்டப்படுறான் போல். ஸோ அவங்க ஆட்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான், இந்த கடலெல்லாம் டைவ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆட்கள் எனக்கு தேவை. ஸோ உள்ளே போய்ட்டு என்னோடய ஒய்ஃபோட பாடி இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அப்படின்னு. அவங்க எல்லோரும் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா அவன் பார்த்திங்கன்னா யதார்த்தமாக திரும்பி பார்க்குறான். அந்த சைடு காடு மாதிரி ஒரு இடம் தெரியுது. அப்படியே அந்த காட்டுக்குள்ளே தான் காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ளே தான் இந்த பைத்தியம் பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கு. இதனாலேயும் சுத்தமாக முடியலை, விழுந்து வாரி தான் ஓடிட்டுருக்கா. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ அப்படியே காலை விட்டு அவள் பார்த்தீங்கன்னா பொத்துன்னு உருண்டு போய் விழுந்துடுறா. அவள் வச்சிருந்த பேக் பார்த்தீங்கன்னா மேலே மாட்டிக்கிச்சு. ஸோ இவளும் அப்படியே பொறுமையாக அதை எடுக்க போகிறா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேரி மேரின்னு கத்திக்கிட்டு காங் உள்ளே வந்துடுறான். அவனை பார்த்தோன்னே அவளுக்கு பயங்கர அல்லாயிடுது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பதுங்கிக்கிறா. இவன் கீழே தான் இருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறான். இந்த பேக்கை எடுக்க போனோன்னா அவ்வளோதான், நம்ம மாட்டிப்போம் அப்படின்ட்டு அந்த பேக்கை அங்கே விட்டுட்டு இவ பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கா. பயங்கரமாக கால்லெல்லாம் ரத்தம் வந்துட்டுருக்கு. இந்த சைடு யூனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபுக்கு அந்த ஃபியூனரல் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணிட்டு காரை தான் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். பயங்கரமாக மழை வேற பெய்யுது. அதே சமயம் நம்ம மேரியும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த காட்டை விட்டு வெளியே வந்துட்டா, அதாவது அந்த ரோட் சைடு வந்துட்டா. ஸோ எல்லா காருமே போயிட்டுருக்கு. இவளும் பார்த்தீங்கன்னா மறைக்கிற, எந்த ஒரு காருமே நிற்கலை. இப்படியே போச்சுன்னா நம்ம காங்கிக்கிட்ட மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி அப்படியே கையை விரிச்சிட்டு ஒரு காருக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கா. ஸோ சடனாக ஒரு காரும் பார்த்தீங்கன்னா பிரேக் போடுது. அப்படியே திரும்பி மேரியும் ஒரு மாதிரி பார்க்குறா. உள்ளே இருக்கிறது வேறு யாருமே கிடையாது, யூன் தான். ஸோ அவனுக்கும் ஒன்றும் புரியல, இவையும் இந்த நேரத்தில் இங்கே பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு அவனுமே இறங்கி வந்து பார்த்துட்டு இருக்கான். இவ பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா, நீ தான் என்னோட ஹோப்பு, நீ தான் என்ன உயிரோடு இருக்க வைக்கணும், எனக்கு வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு பேருமே கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறாங்க. இந்த சைடு காங்கு பார்த்தீங்கன்னா அவனுமே அந்த பாதையை கண்டுபிடிச்சி தான் வந்துட்டுருக்கான். ஸோ அவன் கரெக்டாக வெளியே வர்றதுக்கும் யூன் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு அந்த சைடு போகிறதுக்கும் கரெக்டாக இருக்குது.
காங்குக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் பயங்கரமாக மேரி மேரின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். யூன் பார்த்தீங்கன்னா கேட்குறான், அம்மா என்ன ஆச்சு அப்படின்னு. ஸோ அவளும் சொல்லிட்டு இருக்கா, நான் என் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக நான் செத்து போன மாதிரி ஒரு விஷயத்த ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நான் மறைஞ்சு போனாதான் அவன் என்ன தேடி வரமாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உன்னோட ஹஸ்பண்ட் உனக்கு கண்டுபிடிக்காத மாதிரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா, இவன் ஏன் திடீர்னு இப்படி சொல்கிறான் அப்படின்றது தெரில. அதே சமயம் நம்ம காங்க காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரைக்கு தான் வந்திருக்கான். இல்லை, நீ வந்துட்டு செத்து போயிருந்திருக்க மாட்ட, எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட இருந்து இந்த மாதிரி கேம் எல்லாம் விளையாடாத, தயவு செஞ்சு வெளியே வந்துரு. இந்த உலகத்துலேருந்து போகணும் அப்படின்னா அது நானாக தான் இருக்கணுமே தவிர நீ நான் இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு என்கிட்ட வந்துரு மேரி, ப்ளீஸ் என்கிட்ட வந்துரு. என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல, வந்துரு வந்துரு அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுது ஃபீல் பண்ணி அப்படி கத்திட்டு இருக்கான் அந்த மலையில். இந்த சைட் பார்த்தீங்கன்னா யூனையும் மேரியும் காட்டுறாங்க. ஸோ அவன் வந்து ஒரு ஃபேஸை தான் டிசைன் பண்ணிகிட்ருக்கான். இவன் வந்து கேட்குறா, திடீர்னு உங்கள் மனசு எப்படி சேஞ்ச் ஆச்சு, எப்படி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு. ஏன்னா திரும்பவும் ஒருத்தவங்க சாகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் அப்படின்னு. இவளுக்கு ஒன்றுமே புரியல, இவன் என்னடா சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு. இவன் ஒரு ஃபேஸ் வந்து டிசைன் பண்ணியிருந்திருப்பான்ல, அதை வந்து காட்டுறான். இந்த ஃபேஸ் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் எல்லாம் பார்க்கல. இங்கே பாருங்கள், என்னோட பேர் வந்துட்டு மேரியா. ஸோ இந்த விஷயங்கள் யாருக்குமே தெரியாமல் தான் நீங்கள் எனக்கு சர்ஜரி பண்ணணும். இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் பார்க்குறான். ஸோ அந்த ஆப்ரேஷனுக்கான விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அந்த நர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த லேட் நைட்டில் இவரே வந்துட்டு திடீர்னு சர்ஜரிலாம் பண்ணுறாரு, எதுவும் விஐபி கஸ்டமராக இருக்குமோ அப்படின்னு. அதெல்லாம் பற்றி ஏன் நம்ம யோசிக்கணும், வா இங்கேருந்து போகலான்னு. ஸோ நம்ம யூனும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா, மேரியுமே உள்ளே வராங்க. அப்போது இவன் வந்து கேட்டுட்ருக்கான், உங்களுக்கு எந்த மாதிரி ஃபேஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னை கண்டுபிடிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் தான் எனக்கு வேணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸாக எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இவனும் ஒரு மாதிரி பார்க்குறான். ஆப்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுறாங்க. அதே சமயம் காங்க காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீட்டுக்கு வரான் போல். ஸோ இவள் பெயிண்ட் பண்ணுவாள்ல, அந்த இடத்துக்குள்ளே தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. ரோஸ்மெரி செடியெல்லாம் இருக்கும் போல். ஸோ அதெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி பார்க்குறான். அங்கே அவள் ஒரு ட்ராயிங் வந்துட்டு ஒன்று கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கா. கடலில் ஒரு பாட்டிலுக்குள்ளே அந்த ரோஸ்மெரி செடி இருக்கிற மாதிரியே அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரியும் வரைஞ்சிருக்கா. அதாவது ரொம்ப சிம்பிளாக எப்போ பார்த்திங்கன்னா அந்த ட்ராயிங்லேயே சொல்லியிருக்கா, நான் வந்து கடலில் விழுந்து சாக போகிறேன் அப்படின்றத அந்த பாட்டிலில் வச்சு ரிசம்பலாக சொல்லியிருந்திருப்பா போல். ஸோ அதை பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கான். இந்த சைடை இவன் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக அந்த நைஃபை எடுத்துட்டான். அதை தொடும்போது இவனுக்கு ஹைனாவோட ஞாபகங்கள் தான் வந்துட்டுருக்கு. அவ கூட இருந்த அந்த மெமரிஸ் எல்லாமே அப்படியே காங்க காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளேயே தான் இருக்கான் போல், வெளியவே போகலை போல். கையில் பார்த்தீங்கன்னா மேரி எழுதின அந்த லெட்டர் தான் இருக்குது. அவள் அதில் என்ன எழுதியிருக்கா அப்படின்னா, இப்போ புரியுது உங்கள் அம்மா எதுக்காக அந்த முடிவை எடுத்தாங்க அப்படின்றது இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு. ஸோ அதை பார்க்க இன்னுமே அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இந்த சைடை மேரியை காட்டுறாங்க. அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் எல்லாமே பண்ணிட்டாங்க. மூஞ்சி ஃபுல்லாக பேண்டேஜ் தான் ஒட்டி இருக்குது. ஸோ யூன் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். இன்றைக்கி வந்துட்டு அவங்க பேண்டேஜை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேண்டேஜை பார்த்தீங்கன்னா அவன் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். ஃபைனலாக அந்த ஃபேஸை பார்த்தோன்னே அவன் ஷாக் ஆகி போய் விழுந்துறான். அப்படி என்னத்தை தான் அந்த மூஞ்சியில் பார்த்தான்னு தெரில. இந்த சைடு காங்க காட்டுறாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவை எடுத்துட்டான். நீ என்னை விட்டு கண்டிப்பாக செத்துருக்க மாட்ட, எனக்கு நல்லாவே தெரியுது. நீ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க, கண்டிப்பாக உன்னை நான் தேடுவேன், என் கூட கூட்டிகிட்டு வருவேன் மேரி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்படியே மேரியை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா இப்போ தான் கண்ணாடியில் போய் பார்த்துட்ருக்கா. டோட்டலாகவே ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் யூன் வந்துட்டு எதுக்கு இந்த அளவுக்கு ஷாக் ஆகி போயிருந்திருப்பான் அப்படின்னா, அவங்க ஒய்ஃப் இருக்காங்களா ஹைனா, அந்த மூஞ்சை தான் இந்த அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கான். அதனால தான் ஒரு மாதிரி ஷாக் ஆகி போயிருந்திருப்பான் போல். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸே டோட்டலாக மாறிடுச்சு, ரொம்ப அழகாக இருக்குது. அப்போது என் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து எனக்கு விடுதலை தானா, அவன் கண்டிப்பாக என்னை கண்டுபிடிக்க மாட்டான்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. அப்படியே நம்ம காங்க காட்டுறாங்க. எங்கே தாண்டி போனேன், ஏண்டி என்னை தனியாக விட்டு போனேன் அப்படின்ட்டு காரில் வந்துட்டுருக்கான். அந்த டைம் அவங்க பிஏ பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க, மேடமோட ஒரு பேக்கை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ காங்குக்கு பார்த்தீங்கன்னா அதை கேட்டோன்னே ரொம்ப ஹாப்பியாகிடுது. வண்டி அப்படியே ரிட்டர்ன் பண்ணி வந்துட்டுருக்கான். இந்த சைடு யூனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேரஞ்ச மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கான். ட்ராயரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறான். ஸோ அதில் யூனும் அந்த ஹைனாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான் இருக்குது.
என்னை மன்னிச்சிரு, உன்னோட ஃபேஸை நான் அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு காங்கு பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே தான் ஓடி வந்துட்டு இருக்கான். மேரி வந்து அவளோட பேக்கை விட்டுட்டு போயிருந்திருப்பாள், அந்த பேக்கை தான் கண்டுபிடிச்சி எடுத்துட்டானுங்க. ஸோ டக்குன்னு வந்து அந்த பேக்கில் ஒரு பர்ஸ் இருக்குது, அந்த பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். உள்ளே பார்த்தீங்கன்னா மேரியோட அந்த ஐடி கார்டு இருக்குது. அதை பார்த்தோன்னே தான் அவனுக்கு ஒரு மாதிரி மூச்சே வருது. அப்புறம் எடுத்து பார்க்குறான், கொஞ்சம் காசெல்லாம் இருக்குது. ஸோ முடிவு பண்ணிட்டான், அப்போது நீங்கள் வந்தது சாகிறதுக்கு இல்லை, என்னை ஏமாற்றி முட்டாளாக்கிட்டு நீ எங்கேயோ வாழ்ந்துட்டுருக்க தானே அப்படின்னு. கண்டிப்பாக உன்னை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் அங்கே சொல்கிறத மேடம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறா. அத்தாடி எவனோ நம்மளை நினைக்கிறானே அப்படின்னு. அந்த நேரம் யூன் பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டுருக்கான். ஸோ மேரி வந்து சொல்லிகிட்டு இருக்கா, உங்களுக்கு இந்த ஃபேஸ் பிடிக்கலன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் இதில் ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்னு. இல்லை எனக்கு பிடிக்காமலாம் இல்லை, சர்ஜரி வந்து ரொம்ப சக்ஸஸாக போயிடுச்சு அப்படின்னு. எனக்காக ஒரே ஒரு டைம் வந்து ஸ்மைல் பண்ணுங்களேன், அந்த ஸ்மைல் வந்து ரொம்பவே ப்ரீஷியஸான ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இது பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே யோசிக்குது, என்னோட ஸ்மைலை ப்ரீஷியஸான ஒரு விஷயம்னு சொன்னது நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு. அவன் அவங்க ஒய்ஃபை நினச்சி சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் இந்த அம்மாவுக்கு அது தெரில. இல்லை அப்படியே காங்க காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா அந்த விஷயங்களை விடுற மாதிரி இல்லை போல். ஸோ அந்த பேகு, அந்த காசு எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணி பார்த்துட்ருக்கான். அதில் காசு இருக்குது. அப்புறம் பெரிய பேக்கில் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது இவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அன்றைக்கி ஒரு டைம் வந்துட்டு எஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்திருப்பாள், அப்போ வேறு ஒரு ட்ரெஸ் தானே போட்டிருந்திருப்பா அவங்க அம்மாவை கூட வந்து மீட் பண்ணும்போது. அந்த ட்ரெஸ்ஸு எங்கேருந்து வந்தது, அது யாரோடது அப்படின்னு. ஸோ இவனு போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பார்க்குறான். இந்த ட்ரெஸ்ஸை வச்சு இவனை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரியே பார்க்குறான். அப்படியே மேரியை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பிட்டா. ஸோ உன்னோட ஃபேஸ் வந்து டோட்டலாகவே மாறிடுச்சு, ஒன்றும் அவனால் கண்டுபிடிக்க முடியாது, புது லைஃப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அது அங்கேருந்து போயிட்டுருக்கு. இவன் இப்படி போகிறத இவனுமே ஒரு மாதிரி பார்க்க தான் செய்கிறான். இந்த சைடு நம்ம காங்க காட்டுறாங்க. இவன் ஒரு லேடி காப்பை தான் கூப்பிட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு கொடுக்குறான். இந்த ட்ரெஸ்ஸோட ஓனர் யார் அப்படின்றது எனக்கு தெரியணும், ஏன்னா அதுக்கும் என்னோடய ஒய்ஃபுக்கு வந்துட்டு சம்மந்தம் இருக்கலாம் அப்படின்னு. அவங்களும் ஓகே நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம மேரியை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் வந்துட்டுருக்கா. எங்கே போகிற அப்படின்னா அந்த பர்ஸை வந்து அந்த காட்டுக்குள்ளேயே விட்டுட்டு வந்திருப்பாள்ல, அந்த பர்ஸை எப்படியாவது எடுத்துடணும், இல்லைன்னா காங் வந்து கண்டுபிடிச்சி நம்மளை தேடி வந்துடுவான் அப்படின்னு அந்த காட்டுக்குள்ளே தான் வந்துட்டுருக்கா. ஆனால் ஆல்ரெடி அந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காங்கோட ஆட்கள் வந்துட்டு வேறு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர பீதியாயிடுது, எங்கே இவங்கக்கிட்ட நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சிக்கிறா. ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. பஸ் ஸ்டாப்பில் வந்து உட்காந்துட்டு இருக்கா. ஸோ இவளை கிராஸ் பண்ணி தான் காங்கோட ஆட்கள் காரில் போகிறாங்க. அப்போ தான் அவளுக்கு உயிரே வருது, சத்த நேரத்தில் நம்ம மாட்டியிருந்துருப்போமே அப்படின்னு. இதுக்கப்புறம் காங்க தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த லேடி காப்போட அந்த ட்ரெஸ் கடைக்கு வந்திருக்கான். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை யாரெல்லாம் வாங்கினாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை கொடுங்க அப்படின்னு. ஸோ அந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருது. இந்த சைடு நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஒரு கடை மாதிரி தான் இருக்குது. அதில் அவள் ஃபேஸை பார்த்துட்ருக்கா. நீ ஏன் பயப்படுற, அவன் உன்னை கண்டுபிடிக்க மாட்டான், ஸோ பயப்படாமல் இரு அப்படின்ட்டு அவளுக்கு அவளே பார்த்தீங்கன்னா ஆறுதல்லாம் சொல்லிகிட்டு இருக்கு. அந்த கடைக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க போல். டோட்டலாக இந்த ட்ரெஸ்ஸை 30 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு ஆளாக போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம காங் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு கால் பண்ணுறான். அவங்க பார்த்தீங்கன்னா ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. நான் காங் பேசுகிறேன் அப்படின்னு. காங்க எந்த காங்க, அந்த காங்க இந்த காங்க அப்படின்ற மாதிரி ஃபன் பண்ணுறாங்க. நான் மேரியோட ஹஸ்பண்ட் பேசுகிறேன் அப்படின்னு. ஸோ அந்தம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட் ஆயிடுது. இந்த சைடு நம்ம மேரியை தான் காட்டுறாங்க. இவளும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக தான் வரா. ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அவங்க ஷாப்புக்குள்ளேருந்து தான் வெளியே வந்துட்டுருக்காங்க. இவளும் ஆசையாக கூப்பிட போகிறா. பார்த்தா காங்கு வந்துட்டுருக்கான். அவனை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி இப்படியே பயம் ஆயிடுது. நீங்கள் மேரியை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு மேரி பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கா. பின்னாடியே காங் வரான். பின்னாடி அவன் வர வர இவளுக்கு பார்த்தீங்கன்னா பிபி எல்லாம் ஏறுது, ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டே வந்துட்டுருக்கா. அந்த டைம் கரெக்டாக அந்த லேடி காப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இவளை இடிச்சிட்றாங்க. பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். ஸோ காங்குமே பார்க்குறான். இவ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடிடலான்ட்டு விறுவிறுன்னு போயிட்டுருக்காள். அப்போ காங் வந்துட்டு கூப்பிட்றான் ஒரு நிமிஷம் அப்படின்னு. அவ்வளோதான், அவளுக்கு மூச்சே நின்ன மாதிரி இருக்குது, அப்படியே படப்படப்பாக இருக்குது. இவன் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தா அந்த பர்ஸை தான் எடுத்து கொடுக்குறான். ஆனால் இவன் மூஞ்ச கூட பார்க்கல, அப்படியே வாங்கிட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கான். பார்க்குறான் இவன் ஏன் இவ்வளோ வியர்டாக நடந்துக்கிறா அப்படின்னு. இதுக்கப்புறமா நம்ம யூனு, ரோசி, அப்புறம் ஒரு பையனை காட்டுறாங்க. இவனோட பேர் வந்துட்டு ஹான்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கரலாம். இவங்க 3 பேரும் ஒன்றா உட்காந்து ட்ரிங்க் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹான் வந்து கேட்குறான், அம்மா நீ ஏதோ சீக்ரெட்டாக ஒரு சர்ஜரி பண்ணியாமே, அது என்ன விஐபி கஸ்டமரா, ஏன் நீ என்கிட்ட மறைக்கிற அப்படின்னு.
ஆனால் யூன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை. நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ ரோசி பார்த்தீங்கன்னா திட்டிட்டு இருக்காங்க. ஏன்டா நீ என்ன லூஸா? ஹைனா இறந்து போனதை நினச்சா அவனே ரொம்ப ஹர்ட்டிங்லாம் இருக்கான். இது இப்போ ரொம்ப முக்கியமா அப்படின்னு. ஹைனா இறந்து போனதில் எனக்கும் தான் சோகமாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறான். ஆக்சுவலாக இந்த யூனு, அப்புறம் ரோசி, ஹேனு, அந்த ஹைனா இவங்க 4 பேருமே வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்படியே மேரியை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் தான் உட்காந்துட்ருக்கா. எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரில. இவங்க ஊர்லலாம் அந்த ஸ்பா மாதிரி ஒரு இடம் இருக்கும்ல, வீடு இல்லைன்னா ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல வந்து தான் இவ தங்கியிருக்கா. அப்படியே நாட்கள் எல்லாமே போகுது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். இந்த சைட் காங் பார்த்தீங்கன்னா ஒரு வீடாக போயிட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த ட்ரெஸ் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கா இருக்கா அப்படின்னு. மேரி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் எல்லாத்தையுமே வாங்கி படிச்சுட்டு இருக்கா. எங்கேயாவது நம்மளுக்கு வேலை கிடைக்குமா, ஏதாவது ஒரு வேலை கிடச்சிடாதா அப்படின்னு. ஸோ அதை வச்சு ஒரு கடைக்குமே போயிட்டு கேட்குறா. அதாவது சின்ன சின்ன வேலை தான், வெயிட்ரஸ் இல்லைனா கிச்சனில் வந்துட்டு இந்த க்ளீனிங் ஒர்க்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் எங்கே போய் கேட்டாலும் இல்லைம்மா நாங்கள் ஆல்ரெடி ஆள் எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இவளுக்குமே என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப்பில் தான் நின்றுட்டுருக்கா. அப்போ 2 பொறுக்கி பசங்க பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு அவட்ட வந்து ஒம்பழுத்துட்ருக்காங்க. என்னம்மா பியூட்டி, நடுராத்திரி நின்றுட்டுருக்க, கூட இல்லையா, வா ஏன் நாங்கள் உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல இவங்க வேறையா அப்படின்ட்டு வேறு இடத்துக்கு போகிறா. ஆனாலும் இவங்க ட்ரபிள் கொடுக்குற மாதிரி பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. அப்படியே இவனை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா கூலாக உட்காந்து புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க. 3 பேத்தையும் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்ருக்காங்க. அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா மேரியை கத்திட்டு இருக்காரு. ஏமா வாயை திறந்து ஏதாவது பேசுவேன், ஏன் இப்படி மண் மாதிரி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா யூன் வந்துட்டு இருக்கான். ஸோ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தான் கால் வந்திருக்கும் போல. இந்த போலீஸ் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஐயோ டாக்டர் நீங்களா, உங்களுக்கு இவங்களை தெரியுமா அப்படின்னு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. இதுக்கப்புறமா 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ யூன் பார்த்தீங்கன்னா அவளுக்கு அந்த ஃபுட்டு எல்லாத்தையுமே பார்த்து எடுத்து வச்சுட்டு இருக்கான். அவள் வந்து சொல்கிறா, நான் வந்துட்டு அந்த ஃபேஸை மாற்றி அவங்ககிட்டேருந்து மறைஞ்சி ஈஸியாக வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் லைஃப் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. திரும்பவும் நான் தோத்துட்டேன். நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில. எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்பவே கஷ்டம் தானே அப்படின்னு. இந்த சைடு நம்ம காங்க தான் காட்டுறாங்க. இவங்கிட்ட அந்த லேடி கப் வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னி 10 பேர் தான் இருக்காங்க. ஸோ நாளைக்கு இந்த விஷயங்களை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ இவனும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வெளியே பார்க்குறான். நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. நல்ல மழை பெய்யுது. நீ எங்கே தான் இருக்க மாதிரி, உனக்கு ரொம்பவே குளிர் இல்லை, உனக்கு கோல்டு பிடிச்சிச்சின்னா என்ன பண்ணுறது, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, தயவு செஞ்சு என்கிட்ட வந்துரு மேரி அப்படின்ற மாதிரி இவன் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறான். இந்த சைடை மேரியை தான் காட்டுறாங்க. யூன் கூட பார்த்தீங்கன்னா கொடையில் வந்துட்டுருக்கா. லாஸ்ட்டாக அவன் வீட்டுக்கு தான் கூட்டு வந்திருப்பான் போல். அவளுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. அட என்னம்மா நினச்சிட்ருக்கா, உள்ளவா அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணுறேன், என்னோடய சிச்சுவேஷன் சரியானா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு தான் கூப்பிட்டு வரான். இங்கே இப்போதைக்கு ஸ்டே பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நாளைக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே உட்காந்துட்ருக்கா. உள்ளுக்குள்ளே இனிமேல் பயமாக தான் இருக்குது. நம்மளை எப்படியும் அவன் கண்டுபிடிச்சி வச்சுருவானோ அப்படின்னு. மறுநாள் காலையிலேயே மேடம் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு குக்கிங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூன் வந்துட்டு பார்க்குறான். அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டுருக்கான். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க, உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு. இல்லை அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல ஸ்மெல்லாக தான் இருக்குது, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு 2 பேரும் அந்த டேபிள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் டெய்லியும் இந்த மாதிரி குக் மட்டும் பண்ணுறேன், ஏன்னா என்னால் சும்மா இந்த வீட்டில் ஸ்டே பண்ண முடியாதுல்ல அப்படின்னு. இவனு பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் உங்கள் ஒய்ஃபு எங்கே போயிருக்காங்க, உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நான் இங்கே இருக்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறானா, ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, தப்பாக நான் எதுவும் கேட்டேனா அப்படின்ற மாதிரி சாரிலாம் அப்படியே மறுநாள் போல் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவனோட கிளினிக்கு வந்துடுறான். ரோசியுமே கூட தான் வந்துட்டு. இவ கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் இருக்குது. இந்த ஆர்டிஸ்ட்டை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரம் கண்டுபிடி அப்படின்னு 2 பேர் லிஃப்ட்டில் வந்துட்டுருக்காங்கல்ல. அப்போது ரோசி வந்து கேட்குறா, நீ என்கிட்ட ஒரு சீக்ரெட்டை மறைக்கிற தானே, அந்த பொண்ணுக்கு நீ சர்ஜரி பண்ணிட்ட தானே அப்படின்னு. அப்படியே பார்க்குற அந்த பொண்ணோட ஃபேஸை ஆப்ரேஷன் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேருந்து நீ அவளை ஓட விட்டுருக்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு. ஏன்னா அந்த பொண்ணை ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நான் நினச்சேன், திரும்பவும் ஒரு பர்சன் சாகக்கூடாதுன்னு நினச்சேன், அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு நினச்சேன், அவ்வளோதான் அப்படின்னு. சரி நீ எப்போ அந்த ஆப்ரேஷனை பண்ண, ஹைனாவோட ஃபியூனரல் அன்னைக்குன்னு தான் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ இவளுக்காக ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஹைனா போயிட்டா என்னடா, நான் இல்லையா உனக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆக்சுவலாக இவளுக்கு பார்த்தீங்கன்னா யூன் மேலே ஒரு சின்ன க்ரஷ்ஷு போல். அப்படியே காங்க தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டுருக்காரு. ஸோ இவனு வந்துட்டு வணக்கம்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடலான்னு பார்க்குறான்.
என்ன நீ இப்போலாம் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன். என்ன ஓடி போன உன் ஒய்ஃபை கண்டுபிடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு. இவனுக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில. சீக்கிரமாக எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் நான் முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். உங்கள் அம்மா ரொம்பவே நல்ல பர்சன் தான். ஆனால் அவள் அடிக்கடி என்னை விட்டு ஓடிட்டே இருந்தா. ஆனால் ஒரு நாள் அவளே ரிட்டன் வந்தா. ஏன் தெரியுமா? உனக்காக தான். நீ தான் எனக்கு ஒரு கருவியாக இருந்த. உங்கள் அம்மாவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்த. அதே மாதிரி உன் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு அவ கூட குழந்தைய பெற்றுக்க வழியை பாரு. அப்போ தான் அவள் உங்ககிட்டேருந்து ஓடி போக மாட்டா அப்படின்னு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க அம்மாவை பற்றி பேசும்போது அவ்வளோ வெறியாயிட்டு இருக்கு. ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கான். அப்படியே விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கான். அப்போ தான் சின்ன வயசில் நடந்த சில விஷயங்களை யோசிச்சு பார்க்குறான். அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கான். அப்போ அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இங்கே பார் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இங்கே வர சொல்லு அப்படின்னு. ஸோ அவனுமே வர சொல்லியிருந்திருப்பான் போல். அவங்க அம்மாவுமே வந்திருக்காங்க. அப்போ உங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பயங்கரமாக அடித்து கொடுமைலாம் படுத்திருப்பாரு போல். இதையுமே அந்த குட்டி பையன் பார்த்துட்டு தான் இருக்கான். இந்த மாதிரி கொடுமை தாங்காமல் தான் அந்த அம்மா வந்துட்டு கனால ஷூட் பண்ணி இறந்து போயிட்டாங்க போல். நம்ம சொன்னதுனால தானே அம்மா வந்தாங்க. அப்போ நம்மளால தான் அம்மா இறந்து போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கும் போல். ஸோ அதை நினச்சி தான் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். முடியலை இவனுக்கு. ஸோ கன்னெல்லாம் வச்சுருந்துருப்பான் போல். அதில் புல்லட் எல்லாத்தையுமே லோட் பண்ணி அப்படியே கண்ணாடி முன்னாடி நீட்டிகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான், இதுக்கு முன்னாடி மேரியும் இவனும் ரொம்ப ஹாப்பியாகவே தான் இருந்திருப்பாங்க போல். இல்லை நான் இல்லை, எங்கள் அம்மா இருந்து போனதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ மேரி ப்ளீஸ் ப்ளீஸ் என்கிட்ட வந்துடு, என்னை வந்து கன்சோல் பண்ணு. என்னால் முடியல, இந்த டிப்ரெஷன்லேருந்து என்னை வெளியே கொண்டு வா, நீ மட்டும் என் பக்கம் இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுது கத்திட்டு இருக்கான். பார்க்கவே ரொம்ப பாவமாக தான் இருக்குது. அப்படியே மேரியை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு நோட் மாதிரி எழுதிட்டு இருக்கா. நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு தங்கறதுக்கு இடத்த கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் பெயிண்டிங்கெல்லாம் வரையணும், நம்ம ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு இவனோட வீட்டுக்குள்ளேயே ஒரு குட்டி கார்டன் மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பான்ல, அது எல்லாத்துக்குமே தண்ணியெல்லாம் விட்டுட்ருக்கா. ஸோ அப்படியே ஒரு ரூம்குள்ளே தான் வந்துட்டுருக்கா. அதை ஓப்பன் பண்ண போகும்போது கரெக்டாக யூன் வந்துடுறான். அம்மா நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. இல்லை வேக்யூம் தான் எடுக்க போகிறேன், நான் எடுத்து தரேன் அப்படின்ட்டு அந்த ரூம்லேருந்து எடுத்து கொடுக்குறான். இவளுக்கு ஒன்றும் புரியல, அப்படின்னு அந்த ரூமில் வச்சுருக்கான் அப்படின்னு. அதே சமயம் ரோசியை கட்டுறாங்க. அவங்க ஒய்ஃப் வேற இறந்து போயிட்டாங்க, அதனால அவன் ரொம்ப கஷ்டமாக இருப்பான். ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு போய் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஷாப்பிங்கெல்லாம் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கா. ஆமாம் யாரா அவ அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கும்போது மேரி பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறா. ஹைனாவோட ஃபேஸை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஷாக் ஆயிடுது. என்னது இது, ஹைனாவா? ஹைனா தான் இறந்து போயிட்டாலே, இது எப்படி பாசிபிள் அப்படின்னு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரோசியை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். அவளுக்குமே ஒன்றும் புரியல. ஹைனாவா, இந்த ஃபேஸ் யாரோடது அப்படின்ட்டு. நம்ம மேரியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழம்புற மாதிரி தான் தெரியுது. ரோசி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, நான் நினைக்கிறத மட்டும் உண்மைன்னு மட்டும் சொல்லிடாத தயவு செஞ்சு அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை. இந்த சைடு மேரியை கட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. அதாவது அவங்க ஒய்ஃபை பற்றி கேட்டுருந்துருப்பாள்ல, அப்போ வந்து சொல்லியிருந்திருப்பான் போல் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. இந்த ரூமையுமே அவன் திறக்க விடலை. ஒருவேளை இந்த ரூம்குள்ளே ஏதாவது இருக்குமோ அப்படின்ட்டு அந்த ரூமை போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஹைனாவும் இவனும் ஒன்றா எடுத்த அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்து இவ ஷாக் ஆகிட்டு இருக்கு. இந்த சைடு ரோசி பார்த்தீங்கன்னா அவனை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா. ஏண்டா நீ என்ன காரியம் பண்ணியிருக்குன்னு தெரியுதா? யாராவது இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா உன்னோட மெடிக்கல் லைசன்ஸே கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை. அப்படியே ஒரு மாதிரி நடந்து வந்துட்டுருக்கான். வீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நம்ம ரோசி வந்துட்டு அந்த திங்ஸ் எல்லாம் ஷாக்கிங்கில் கீழே போட்டிருப்பாள்ல, அது அங்கேயே தான் இருக்குது. அப்போ இவன் எங்கடா போனா, இதை கூட எடுத்து வைக்காம அப்படின்னு வீடெல்லாம் தேடி பார்க்குறான். மேரி ஆளை காணோம். அப்படியே வெளியே தான் வந்து பார்த்துட்ருக்கான். நம்ம மேரி பார்த்திங்கன்னா ஒரு பூங்கால தான் உட்காந்துட்ருக்கா. ஸோ இவனுக்கிட்ட வரானா வந்து சொல்லிகிட்டு இருக்கான், யாரோட ஃபேஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ தான் எனக்கு அந்த ரீசன் புரியுது. ஃபஸ்ட் டைம் அந்த பேண்டேஜை நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது ஏன் சர்ப்ரைஸ் ஆனீங்க அப்படின்னு. இவன் வந்து சாரி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் உங்கள் மேலே கோவம்லாம் படலை, ஏன்னா நான் தானே சொன்னேன் எனக்கு எந்த ஃபேஸை மாற்றி சர்ஜரி பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. உங்களுக்கு தான் இந்த ஃபேஸை பார்க்க பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்க விரும்பலை. என்னோடய லைஃப்பை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க. ஸோ அதனால் நான் நாளைக்கே இங்கேருந்து மூவ் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இவனுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. மறுநாள் காலையில் ரோசி பார்த்தீங்கன்னா மேரியை தான் பேசுகிறதுக்காக கூப்பிட்ருப்பாங்க போல். ஸோ அவளும் கதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரும்போது இவங்களுக்கு வந்துட்டு அப்படியே ஹைனாவை பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது. ரோசி பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா, இங்கே பாரு யூன் வந்து ரொம்பவே கைண்ட் ஹார்ட்டடான ஒரு பர்சன். ஸோ உன்னோட பிரச்சனையை சால்வ் பண்ணும் அப்படின்னு உனக்கு சர்ஜரி பண்ணுறதுக்காக போயிருக்கான்.
ஆனால் அவன் வந்து அவங்க ஒய்ஃபை ரொம்பவே லவ் பண்ணுறான். ஸோ அதனால் ஒரு குழப்பத்தில் ஹைனாவோட ஃபேஸை அவனுக்கு கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். உன்னை நினைக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் பாவமாக இருக்குது, இதனால் உனக்கு தான் பல பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு. இல்லை, இதுக்காக நான் வந்து யூனை வந்துட்டு ப்ளேம் பண்ண விரும்பலை, ஏன்னா அவர் தான் என்னோடய லைஃப்பையே காப்பாற்றிருக்காரு அப்படின்னு. இவங்களும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னடா அவள் இந்த மாதிரி சொல்கிறாளே அப்படின்னு. சரி, இந்த விஷயம் மற்ற யாருக்காவது தெரிய வந்தது அப்படின்னா யூனுக்கு தான் பெரிய பிரச்சனை, முடிஞ்ச அளவுக்கு நீ அவனை விட்டு சீக்கிரமாகவே போக பாரு அப்படின்னு. ஸோ இவளும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கா. அப்படியே வெளியே வந்து ஒரு கண்ணாடியை தான் பார்த்துட்ருக்கா. யூனோட அந்த ஹார்ட்டு, அந்த லவ்வு, அந்த கேரிங்கு, இது எல்லாத்துக்குமே சொந்தம் இந்த ஃபேஸ் தான், நம்ம கிடையாது அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த டிசைட் பண்ணியிருப்பாங்க, நான் வந்துட்டு போகிறேன்ல அதுக்குள்ளேயே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு டின்னர் மட்டும் சாப்பிடலாம் அப்படின்னு. இவன் அந்த ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டுருக்கா. இவனுமே அந்த நேரம் தான் உள்ளே வந்திருப்பான். அவளை பார்த்தோன்னா ஷாக் ஆயிடறான், ஏன்னா ஹைனாவோட ட்ரெஸ் எல்லாமே தான் எடுத்து போட்டிருந்துருப்பா போல். ஸோ அவள் சொல்லிட்டுருக்கா, என்கிட்ட வேறு எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லை, என்னை மன்னிச்சிடுங்க, உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நான் எடுத்து போட்டுட்டேன். இல்லை உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்குது, ஆனால் எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி சர்ப்ரைஸ் மட்டும் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம காங்க காட்டுறாங்க. ஸோ இருக்கிற எல்லா வீட்டையுமே சர்ச் பண்ணி பார்த்துட்டாங்க. இனி லாஸ்ட்டாக 2 வீடு தான் இருக்குது. அது ரோசியோட வீடு, அப்புறம் நம்ம யூனோட வீடு. ரோசியோட வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறாங்க. அவளும் கேட்குறா என்ன விஷயம் அப்படின்னு. நீங்கள் இந்த ஷாப்பில் இந்த ட்ரெஸ் வாங்கினீங்களே அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு. ஏன் கேட்குறீங்க, ஏன்னா ஒரு பர்சன் வந்து மிஸ் ஆகிட்டாங்க, ஸோ அதான் நாங்கள் தேடிட்டுருக்கோம் அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை போயிட்டு எடுக்கிறா. அப்போ தான் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. ஹைனாவும் இவங்களும் அதே கடையில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக அந்த ட்ரெஸ்ஸை தான் வாங்கியிருந்துருப்பாங்க போல். ஸோ இவளுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ யூன் வந்து ஹைனாவோட ட்ரெஸ்ஸை மேரிக்காக கொடுத்துருக்கான், அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சி வந்தாங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் காங்கோ அந்த லேடி காப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம யூனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. எங்கே உங்கள் ஒய்ஃபை நாங்கள் மீட் பண்ணோம் அப்படின்னு. நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு என்னோடய ஒய்ஃபை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னு. அந்த சைடு மேரி பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்குள்ளே போய்ட்டு கதவு முடிக்கிறா. பயங்கரமாக ஷிவரிங்காக இருக்குது. ஸோ கத்தெல்லாம் கூடாது அப்படின்ட்டு வாயெல்லாம் பொத்திக்கிட்டு இருக்கா. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை காட்டுறாங்க. மேரி வந்து சொல்லியிருந்திருப்பான், நான் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு மீல் சாப்பிட்லாம் அப்படின்னு. ஸோ இவள் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நான் அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே ஃபெமிலியராக அவங்க ஒய்ஃப் மாதிரி இருக்கேன்ல அப்படின்னு. ஆமாம், உன் ஃபேஸ் மட்டும்தான், ஆனால் நீங்கள் 2 பேருமே வந்துட்டு வேறு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ நான் உங்கள் ஒய்ஃப் மாதிரி மாறிட்டனோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு நான் வந்து உங்கள் ஒய்ஃபாகவே ஆக்ட் பண்ணுறேன், நீங்களும் என்னை வந்துட்டு ஒரு ஒய்ஃப் மாதிரியே ட்ரீட் பண்ணுங்கள், இதுதான் என்னால் உங்களுக்கு பண்ண முடியும் கடைசியாக அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து காங்கும் அந்த லேடி காப்பும் வந்திருப்பாங்க. கரெக்டாக அந்த நேரத்துக்கு யூன் பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ணுறான். இவங்களும் வந்து சொல்லிட்டுருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஆளை தேடிட்டுருக்கோம், அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் நாங்கள் செக் பண்ணணும், உங்கள் ஒய்ஃப் எங்கே அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போதே காங் பார்த்தீங்கன்னா நான் போய் செக் பண்ணுறேன் தள்ளு அப்படின்ட்டு இவன் வார்டில் உள்ளே வந்து செக் பண்ணிகிட்ருக்கு. இப்போ தானே 2 பேருமே ஒன்றா சாப்பிட்ருந்துருப்பாங்க. ஸோ காங் வந்து கேட்குறான், ஓ இப்போ தான் 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டீங்களா, எங்கே அவங்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா முழிக்கிறான், எதுவுமே சொல்லலை. ஸோ இவனுக்கா டவுட் ஆகிடுது. ஒரு ரூமாக போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கான். இந்த சைடு நம்ம மேரிக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. ஸோ அவள் பார்த்திங்கன்னா பாத்ரூம் கதவை தான் பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கா, எங்கே அவன் திறந்துருவானோ அப்படின்னு. காங்கும் எல்லா ரூமையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டான். கடைசியாக பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பாத்ரூமுமே போயிட்டு ஓப்பன் பண்ண போகிறான். அந்த நேரம் யூன் பார்த்திங்கன்னா வந்து கையை பிடிச்சிடுறான், ஒரு மாதிரி முறைக்கிறான், என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஸோ காங்கும் ஒரு மாதிரி முறைக்க அந்த லேடி காப் தான் சொல்லிகிட்ருக்காங்க, ஒரு வேளை அவங்க ஒய்ஃப் உள்ள குளிச்சுட்ருப்பாங்க, அதனால் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறான், இந்த ட்ரெஸ் மாதிரி உன்னோட ஒய்ஃப் கிட்டே இருக்கா அப்படின்னு. ஸோ ஈவன் செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே காங் பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு பயங்கரமாக செக் பண்ணிகிட்ருக்கான். இவனும் பார்க்குறான், சரியான பைத்தியக்காரனாக தான் இருப்பான் போலே அப்படின்ட்டு ஒரு ரேக்கை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறான். நான் வேகமாக காங் பார்த்திங்கன்னா பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை தேடிட்டு இருக்கான். அடா சரியான சைக்கோவாக தான் இருப்பான் போலே அப்படின்ற மாதிரி தான் யூனுக்கு இருக்குது. உள்ளே அந்த மேரிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அல்லா தான் இருக்குது, அப்படியே காதெல்லாம் பொத்திட்டு ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கா. காங்கும் பார்த்திங்கன்னா விடாமல் தேடிட்டுருக்கான். பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸு இருக்குது. அவனுக்கெல்லாம் பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது, என்னடா ட்ரெஸ் இங்கே இருக்கே அப்படின்னு. அப்போ தான் யூன் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். இவங்க வந்து ரோசியோட வீட்டுக்கு போயிருந்துருப்பாங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது யாரெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருப்பாங்கள்ல, அது கீழே விழுந்திருக்கும். அதை ரோசி எடுத்து பார்த்துருந்துருப்பா. லாஸ்ட்டாக வந்துட்டு ஹைனாவோட நேம் தான் இருந்திருக்கும்.
அத பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் இருந்திருக்கும். ஸோ கேட்குறா, "ஆமா அந்த ட்ரெஸ்ஸு வாங்குன எல்லாத்தையுமேவா நீங்க தேடிட்டுருக்கீங்க?" அப்படின்னு. ஆனா இவங்க 2 பேரும் எதுவுமே சொல்லாம அங்கேருந்து போயிட்டுருக்காங்களா, அப்ப அவ "என் ட்ரெஸ்ஸ குடுத்துட்டு போடா" அப்படின்ற மாரி கேட்குறா. ஸோ அவனும் ட்ரெஸ்ஸ குடுத்துட்டு அங்கேருந்து போயிருந்திருப்பாங்க. அந்த டைம் கரெக்ட்டா ரோசி பார்த்தீங்கன்னா, இவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்லிட்டு, இவங்க ஊர்லலாம் இந்த குயிக்கா டெலிவரி பண்ணுறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க போல. ஸோ அந்த மாதிரி டெலிவரி பாய்ட்ட இந்த ட்ரெஸ்ஸை குடுக்குறாங்க. இந்த மாதிரி இவனோட வீட்ல போயிட்டு டெலிவரி பண்ணிருங்க. டபுள் மடங்கா கூட பேமெண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு. காங் பார்த்தீங்கன்னா, கார்ல ஃபாஸ்ட்டா வந்துட்டுருக்கான். அந்த கார ஓவர்டேக் பண்ணி தான் அந்த கொரியர் பாய் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. அவன் வந்து இந்த ட்ரெஸ்ஸை குடுத்துட்டு போறதுக்கும், காங் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர்றதுக்கும் கரெக்ட்டா இருக்கு. ஆனா 2 பேரும் நல்ல வேளையா பார்த்துக்கறல. கரெக்ட்டா யூன் பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸை போய் அந்த ரேக்ல மாட்டி விட்டுட்டுருக்கும்போது, காலிங் பெல் அடிச்சிடுறாங்க. காங்குக்கு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறதுன்னே தெரில. யூன் வந்து சொல்லிட்டு இருக்கான், "இப்போ நீ செக் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டீல, சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பு" அப்படின்னு. ஆனா காங்குக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே டவுட்டா இருக்கு அந்த ஹைனா மேல. ஸோ அந்த பாத்ரூமே ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் அங்கேருந்து போயிட்டுருக்கான். காங் பார்த்தீங்கன்னா, ஹால் வரைக்கும் வரான். பட் இருந்தாலும் போறதுக்கு மனசு வரமாட்டுது. யூன் வந்து சொல்றான், "வேறு ஏதாவது செக் பண்ணணுமா என்ன?" அப்படின்னு. அந்த லேடி காப் இல்ல அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவன் பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு குட் பை எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ காங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருக்குது. டவுட்டோட தான் வெளியே வந்துட்டுருக்கானா, ஆனால் பயங்கர வெறுப்பாயிட்டுருக்கு. 30 பேர் தான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்கானுங்க. ஆனால் 30 பேர்கிட்டயுமே இந்த ட்ரெஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம்? நான் வந்து ரொம்பவே பிஸியான ஒரு ஆள். என்னால் இந்த மாதிரி டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நான் என்னோட பொறுமையை இழக்கிறதுக்குள்ள நான் தேடுற பர்சனை நீ கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வர. இல்லைன்னு வச்சுக்க அப்படின்னா அந்த லேடி கப்பை மிரட்டி விட்டுட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். பாவம் அந்த புள்ள என்ன பண்ணும்? அப்படியே இவனை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து தட்டிட்டு இருக்கான். "ஏம்மா என்னம்மா பண்ணுற? கதவை தொறன்ட்டு." ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா கதவை திறக்கிற மாதிரியே இல்லை. "மேரி நான் உள்ளே வரேன்" அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கதவை ஓப்பன் பண்ணுறான். அங்கே அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா நடுங்கி போய் உட்காந்துருக்கு. ஸோ கண்ணாடி வழியாக பார்க்குறான். அவனுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிவிட்டு, "நான் தான் வந்திருக்கேன், அவன் இங்கேருந்து போயிட்டான், ஒன்றும் பயப்படாத" அப்படின்ட்டு அப்படியே கை தாங்கலை தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். "இங்கே பாரு, உன் ஃபேஸை பாரு, அவன் தேடிட்டு இருக்க அந்த பர்சன் வந்துட்டு இதுக்கப்புறம் கிடையாது. அவன் உன்னை கண்டுபிடிக்க மாட்டான். இல்லை, அவன் வந்துட்டு என்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். அவன்கிட்டருந்து என்னால் தப்பிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன்" அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இந்த சைடு காங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல். ஸோ பயங்கரமாக கத்திட்டே இருக்கா, "மேரி ஏன் ஏன் இந்த மாதிரி எனக்கு பண்ணுற? ஏன் என்னை விட்டு இந்த மாதிரி போகிற? அப்படின்னா என்ன தான் உனக்கு பண்ணிட்டேன்?" அப்படின்ட்டு ரொம்பவே அழுது ஒரு மாதிரி டென்ஷனாக தான் அந்த காரை ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அதே சமயம் இங்கிட்டு இவனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்துட்டு ஏதோ ஃப்ளவர் எல்லாம் போட்டு மேரியோட கால் எடுத்து அதில் வைக்க சொல்கிறான். ஏன்னா கொஞ்சம் காமாக நீ வந்துட்டு ஃபீல் பண்ணுவ அப்படின்னு. ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா அந்த காலெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் ஃபீல் பண்ணுறா. இந்த சைடு காங்க காட்டுறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா விட்ட பைத்தியமே பிடிச்சிரும் போல். அது எப்படி 30 பேர்கிட்டையுமே இருக்கும்? எனக்கு என்னமோ இந்த ஹைனா மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் முடிவெடுக்கிறான். அதே சமயம் இந்த சைடு 2 பேத்தையும் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு தொடச்செல்லாம் வச்சிட்ருக்காங்க. அப்போது வந்து சொல்லிகிட்ருக்கா, "நான் வந்துட்டு உங்கள் ஒய்ஃபாக சூப்பராக ஆக்டிங் பண்ணேன்ல, இதோட முடிச்சுக்கலாம்" அப்படின்ட்டு. "நீ சூப்பராக தான் ஆக்ட் பண்ண" அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கான். கூடவே ஒரு ஃபோனுமே வாங்கி கொடுக்குறான். "எங்கே எனக்கு கால் பண்ண" அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா விவிஐபி அப்படின்ற மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கான். "உனக்கு ஏதாவது ஒரு டேஞ்சர், ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலை இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீ எனக்கு கால் பண்ண" அப்படின்னு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஸோ யூன் வந்து வெளியே பார்த்தா அங்கே காங் தான் நின்றுட்டுருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா கேட்குறான், "அவன் எதுக்கு இந்த நேரத்தில் வந்திருக்க? நான் ஒரு விஷயத்த செக் பண்ணணும்" அப்படின்னு. "நான் தான் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டேனே, உள்ளே இருக்கிறது உண்மைக்குமே உன்னோட ஒய்ஃபா அப்படின்றத நான் செக் பண்ணணும்" அப்படின்னு. "இங்கே பாரு, நீ இந்த மாதிரி பண்ணாத, என்னால் டாலரேட் பண்ண முடியாது ஓரளவுக்கு மேலே போச்சுன்னா" அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் காங் கேட்கவே இல்லை. அவன் வாட்டில் உள்ளே போகிறான்னா. ஸோ இவனுமே வந்து தடுக்கிறான். உனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? உன்னோட ஒய்ஃப் தானே உள்ளே இருக்காங்க" அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போதே உள்ளேருந்து மேரி பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா. "ஹனி என்ன சத்தம்?" அப்படின்னு. ஸோ இதை காங் பார்க்குறான். "என்னடா இது வேறு பொண்ணு தான் வருது" அப்படின்னு. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆக்டெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. "ஆமாம், உங்களுக்கு என்ன வேணும்? ஏதாவது ஹெல்ப் தேவையா?" அப்படின்னு கேட்கும்போதே உடம்பெல்லாம் ஷிவர் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடுறா. கரெக்டாக யூன் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிறான். இவளும் பார்த்தீங்கன்னா அவனோட கையை நல்லாவே ஹோல்ட் பண்ணிக்கிறா. அது எல்லாத்தையுமே காங்குமே பார்த்துட்டு தான் இருக்கான். சரி, நான் தான் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் போல் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறான். அப்படியே 2 பேரும் வீட்டுக்குள்ளே வராங்க. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கீழே விழுந்துட்டுருக்கா. சுத்தமாக முடியல போல். அவ்வளோ பயம் அவனை பார்த்த உடனே.
இவன் பார்த்தீங்கன்னா, "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே வெளிய காங்க கட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா, கார போட்டு குத்து குத்துன்னு குத்தி கத்திட்டு இருக்கான். அவனால இதெல்லாம் ஹேண்டில் பண்ணவே முடியல போல. அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. அவ நம்மள விட்டு போயிட்டாளே அப்படின்னு. அப்படியே இவன காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஃபீல் பண்றான். அதே சமயம் மேரியும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தான் ஃபீல் பண்றா. அந்த காங் வந்து முன்னாடி வந்து நின்னுட்டு இருந்திருப்பான்ல. அப்போ யூன் வந்துட்டு கைய ஹோல்ட் பண்ணி புடிச்சு சமாதானம் பண்ணியிருந்திருப்பான்ல. அந்த விஷயங்கள் இவளுக்கு ஞாபகம் வருது. ஒரு வேளை யூன் மேல வந்துட்டு இவளுக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சா என்னன்றது தெரில. அவ்வளோ சீக்கிரமா அந்த ஃபீலிங்ஸ் வரும். மறுநாள் காலையில பார்த்தீங்கன்னா, அவ அங்கேருந்து கிளம்பிர்றா. அப்படியே யூன காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்க்குறா. அவ இல்ல. அப்படியே சுத்தி சுத்தி பார்க்குறா. அவனுக்கு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம ஃப்ரிட்ஜில நெறைய ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா. ஜஸ்ட் ஹீட் மட்டும் பண்ணி சாப்பிடுங்க. உங்களோட மீல வந்துட்டு நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படின்ற மாரியும் எழுதி வச்சிருக்கா. அத பார்க்கும்போது இவனுக்கு ஒரு மாரியா தான் ஃபீல் ஆகுது. இந்த சைடு நம்ம மேரிய தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா, ஒரு வீட வந்து ரெண்டலுக்கு எடுத்துட்டா. சுத்தி பார்க்குறா. ஓகேவா தான் அவளுக்குமே தோணுது. இதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து, அது எல்லாத்தையுமே அழகா ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா காங்க காட்டுறாங்க. அந்த லேடி காப் பார்த்தீங்கன்னா, ஹைனாவ பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து குடுக்குறாங்க. இவனும் வாங்கி பார்க்குறான். நான் அவங்க ஃபேஸ் ஆல்ரெடி பார்த்துட்டேன். இருந்தாலும் இவங்கள பத்தி கொஞ்சம் நல்லா விசாரி அப்படின்னு. அவளும் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஹைனா மேல தான் டவுட்டா இருக்கு. அவ எதுவும் நம்ம ஒய்ஃப மறைச்சு வச்சிருப்பாளோ அப்படின்னு. அப்படியே மேரிய காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அந்த வீட்ல செட்டில் ஆயிட்டா. அப்படியே இவனோட தாட் தான் வந்துட்டுருக்கு. அவன நினச்செல்லாம் ஃபீல் பண்ணிட்டுருக்கா. 1 வீக்ல எப்படி தான் இன்னொரு ஒரு பர்சன் மேலே ஃபீலிங்ஸ் வரும் அப்படின்றது தெரியல. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஓல்ட் ஏஜ் ஹோமுக்கு வந்திருக்கா. ஃபஸ்ட்டு அவங்க ரூம்குள்ளே போயிட்டு பார்க்கும்போது அவங்க அம்மாவை காணோம். இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக தேடி தேடி பார்த்துட்டு வந்துட்டுருக்கா. வேறு ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா, அந்த கேர்டேக்கர் அவங்கள ரொம்பவே நல்லபடியாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல். இவளும் வந்து பார்க்குறான். யாரும்மா நீ அப்படின்னு. அது நான் வந்து இவங்க பொண்ணோட ஃப்ரெண்டு. அவங்க யூஎஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு பதிலாக தான் நான் மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு தான் மறதி வியாதி இருக்குல்ல. இவங்க பார்த்தீங்கன்னா, வந்திருக்கிறது நம்ம பொண்ணு தான் அப்படின்ற மாரி நினைக்கிறாங்க. பொண்ணு தான், பட் ஃபேஸ் வந்து மாறி இருக்குல்ல. ஆனாலும் அந்த ஃபேஸ் மாறி இருக்கு அப்படின்ற விஷயங்கள இவங்கனால கண்டுபிடிக்க முடியல. அவளுக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அம்மாவை மீட் பண்ணியிருக்கோமே அப்படின்ற மாரி கொஞ்சம் ஹேப்பியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் யூனை தான் காட்டுறாங்க. இவன் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கான். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஹான்மே உட்காந்துட்டு இருக்கான். ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஹான் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். நீ இல்லை அப்படின்னா அந்த பேஷண்ட் வந்து செத்து போயிருப்பாங்க அப்படின்னு. கையில் தான் ஆப்ரேஷன் பண்ணானுங்க. ஏன் அதை சொல்கிறாங்கன்னு தெரில. நீ இல்லை அப்படின்னா என்னாலையுமே இந்த ஆப்ரேஷனை நல்லபடியாக முடிச்சிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் ரோசியை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா யூனை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. அந்த ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துருந்துருப்பாங்களே. அதுக்கு எல்லாத்துக்குமே இவன் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவ வந்து சொல்கிறான், இங்கே பாரு அந்த காங் வந்து பார்க்கும்போதே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்தான். ஆனால் அவன் ரொம்பவே க்ரூவலான ஒரு டைப்பாக இருக்கான். சின்ன சின்ன விஷயங்களை வச்சு பெருசு பெருசாக அவன் கண்டுபிடிப்பான் அப்படின்னு. இந்த சைடு சொல்ல அந்த சைடு நம்ம காங்க காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா லேடி காப்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்னு. ஆமாம், சில விஷயங்களை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைலை காட்டுறா. அதில் ரோசியும் ஹைனாவும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இவங்க 2 பேருமே ஒரே ட்ரெஸ்ஸை தான் ஒரே கடையில் வாங்கியிருக்காங்க. ஆனால் இவன் ஏன் தெரியாத மாதிரி நடிச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. காங்குக்கு இன்னுமே ஹைனா மேலே ஒரு டவுட் வந்துட்டு தான் இருக்குது. அப்படியே ரோசியை கட்டுறாங்க. இங்கே பாரு, அவன் ரொம்ப டேஞ்சரான ஒரு ஆள். அவன்கிட்டருந்து நீ கொஞ்சம் தூரமாக தள்ளியே இரு. என்ன இந்த மாதிரி ஸ்டோரியெலாம் சொல்லிகிட்டு இருக்க, நிறைய க்ரைம் மூவிஸ் எல்லாம் பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே பாரு, நீ மேரியை இங்கேருந்து அமுச்சு வச்சிரு, அதுதான் உனக்கு சேஃபு அப்படின்னு. அவள் எப்போவோ போயிட்டாளே, எது போயிட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்குது. இவளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது அவள் இங்கேருந்து போனது. அப்படியே மறுநாள் போல் காட்டுறாங்க. ரோசி பார்த்தீங்கன்னா அவளோட கேலரியில் இருக்கும்போது ஒரு டேரக்டர் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து உங்களோட டைப் வைக்கணும், இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு. இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய இடம் தான் போல். இதனால் ரோசிக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆமாம், யார் உங்களோட ஹெட்டு அப்படின்னா, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேம்மா, அவர்லாம் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே ஃபோன் கால் வருது. அதனால் அவர் அங்கேருந்து போயிடுறாரா. சில புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு போயிருந்திருப்பார். அந்த புக்கோட அட்டையில் பார்த்தீங்கன்னா காங்கோட ஃபோட்டோ தான் போட்டிருக்கு. அதை எடுத்து ரோசி பார்த்தோன்னா அவளுக்கு பீதி ஆயிடுது. ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கொரியாலேயே டாப் மோஸ்ட் 3 கம்பெனி அப்படின்னா அதில் இவங்க கம்பெனியுமே ஒன்றாமா. ஆத்தாடி, இவன் வந்துட்டு இந்த கம்பெனியோட சேர்மனா அப்படின்ட்டு இவளுக்கு கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது. அப்படியே வெளியே காட்டுறாங்க.
நம்ம மேரி பார்த்தீங்கன்னா, யூன மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பா போல. ஸோ யூனுக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. அந்த டைம் தான் நம்ம ரோசி அந்த டைரக்டர வழி அனுப்பிச்சு விட்றதுக்காக வந்திருந்திருப்பாங்க. அந்த டைம் கரெக்ட்டா காங் வேற வந்துடுறான். இந்த ரோசிக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. "என்னடா சுத்தி சுத்தி எல்லாரும் ஒரே இடத்துல வரீங்களே!" அப்படின்னு. ரோசி பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேத்தையும் ஒரு மாதிரி பார்க்குறாளா, காங்குமே நோட் பண்ணிடுறாரு. "யார் அவ பார்க்குறா?" அப்படின்னு. ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு நிற்கிறாங்களா, காங் பார்த்தீங்கன்னா முன்னாடி வரான். இவன் வர வர இவ பின்னாடி போயிட்டுருக்கா பயத்தில். வழக்கம் போல் யூன் பார்த்தீங்கன்னா, அவளை அப்படியே கேரி பண்ணிக்கிறான். ஸோ அவ பார்த்தீங்கன்னா, "நம்ம கிளம்பலாமா? நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு." அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, காங் பார்த்தீங்கன்னா, "நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே யூன் பார்த்தீங்கன்னா, "இல்லை எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு." அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் காரில் அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. காங்குக்கு பார்த்தீங்கன்னா, "இருங்கடி ஒரு நாள் மாட்டுவீங்க." அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். இதுக்கப்புறம் ரோசி பார்த்தீங்கன்னா, "உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க?" அப்படின்ற மாதிரி கேட்குறா. அது இந்த கேலரியில் நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதான் வாங்குறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. "ஓ அப்படியா, உங்களுக்கு எந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் வேணும்?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, "நான் பெயிண்டிங்ஸ்க்காக மட்டும் இங்கே வர கிடையாது, ஒரு பர்சனை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கேன்." அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதே சமயம் எங்கிட்ட யூன் மேரி 2 பேத்தையும் காட்டுறாங்க. யூன் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறான். அவளோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னா நிறைய ஸ்டெப்பெல்லாம் இருக்குது. ஸோ இதில் எப்பட்றா அவள் ஏறி போவா, ரொம்பவே கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு அவளோட திங்ஸை வாங்கிட்டு இவன் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்கான். இவனும் ஒரு மாதிரி தயக்கத்தோடு தான் பின்னாடியே வந்துட்டுருக்கா. "சாரி மன்னிச்சிடுங்க, நான் சடனாக அங்கே வந்திருக்கக்கூடாது, அதனால தான் நீங்கள் என்ன இங்கே வந்து ட்ராப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு." அப்படின்னு. "இல்லை இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை." அப்படின்ற மாதிரி சொல்கிறான். "சரி ஓகே, நீங்கள் பார்த்து போங்க, நான் போய்க்கிறேன், அங்கே தான் நான் இருக்கேன்." அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. இவன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்படியே நம்ம காங்க தான் திரும்பவும் காட்டுறாங்க. அவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், "எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள காணோம், அவங்கள நான் கண்டுபிடிக்கணும்." "அப்படியா? சொல்லுங்கள், நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்?" "நீ என்கிட்ட பொய் சொல்லாமல் இருக்கணும்." "நான் எப்போ உங்ககிட்ட பொய் சொன்னேன்?" அப்படின்னு. "அது நீயும் அந்த ஹைனாவும் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அப்புறம் ஏன் என்கிட்ட பொய் சொன்ன?" "நான் எப்போ பொய் சொன்னேன்? நீயும் ஹைனாவும் ஒன்றா தான் காலேஜ் படிச்சிருக்கீங்க, 2 பேரும் ஒன்றா தான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்கீங்க. ஸோ இதில் என்னப்பா இருக்குது? நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் 2 பேரும் ஒன்றா அந்த ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்கோம், அங்கே தான் ஒரு பிரச்சனை." அப்படின்ற மாதிரி காங் சொல்கிறான். இவளும் பார்க்குறா. ஏன்னா 30 பேர் தான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்காங்க, 30 பேர்கிட்டையுமே ட்ரெஸ் இருக்குது. ஆமாம், அது ரொம்ப காஸ்ட்லி, சும்மாவா தூக்கி போடுவாங்க? ஆனால் என்கிட்டயுமே அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு இருக்கே அப்படின்னு இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த சைடு மேரியை கட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா வீட்டு கதை ஓப்பன் பண்ணா, "என்கிட்ட இருந்து நீ எத்தனை டைம் ஓடி போனாலும் சரி, நீ எங்கே இருந்தாலும் அந்த இடத்துக்கு கரெக்டாக வருவேன். ஸோ என்னால் என்ன உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா?" அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே முழிக்கிறா. பார்த்தா எல்லாமே கனவு தான். ஸோ அப்படியே கீழே உட்காந்துற ஒரு மாதிரி பயமாயிடுது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.